வணக்கம் மக்களே. நலம் நலமறியாவல். மக்களாட்சி வென்றது. மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. வாழ்த்துக்கள் சிஎம் சார், விஜய் சார் அவர்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ அரசியல் என்றால் என்ன, இதில் வந்துட்டு நம்ம பல பேர் அரசியலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்முடைய ஔவையார் சொன்னது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். சரி, அறம் என்றால் என்ன, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, வேறு யார் அரசியலை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் வந்துட்டு நிறைய அதிகாரங்கள் பொருட்பாலில் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சிறந்த அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு ஆட்சியாளரின் கடமைகள் என்ன, ஒரு குடிமக்களின் நலனுக்காக ஆட்சியாளர்கள் என்னென்ன சொல்லணும், கடைசியாக நீதி நெறி எப்படி ஒரு ஆட்சியாளர் நடத்தணும் அப்படிங்கிறத கீழ்கண்ட அதிகாரங்களில் சொல்லியிருக்காரு. இறைமாட்சி 39ஆம் அதிகாரம், செங்கோன்மை 55, கொடுங்கோன்மை 56, ஒற்றாடல் 59, அமைச்சு 64. சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நம்ம சிஎம் சார் பதவி ஏற்றாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் எதையெல்லாம் கவனிக்க போகிறாரு, அதற்கான மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் அப்படின்னா 43 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க. அதில் என்னென்ன பணிகள் அவங்க பார்ப்பாங்க, என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் துறைகள் முதலமைச்சரின் கீழ் வரும். இதற்கான அடுத்தடுத்த அமைச்சர்கள் பொறுப்பில் நியமிக்கப்படுவாங்க. முதல்ல பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, உள் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறைகள். இவங்க என்னத்தை பார்த்துப்பாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை, இதெல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அடுத்து நீதித்துறை, நிதித்துறை அப்படின்னா இந்த பட்ஜெட் போடுறாங்க இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக நிதித்துறை என்றில். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, ஊராட்சி மற்றும் நகராட்சி வளத்துறைகள், குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் ரிகவரி ரிலேட்டட் திங்ஸ், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள், போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, ரோடு போடுறதுலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுவுமே இனிமேல் நம்ம முதலமைச்சர் பார்த்துக்கணும். அதற்கான பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இதை சரியாக கவனிக்கணும். ஏன்னா ஒரு நாட்டின் ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் வர்றதுக்கும் இந்த துறை ஒரு மிக முக்கியமான பங்கில் இருக்குது. அடுத்து நீர்வளத்துறை. ஸோ எங்கெங்கெல்லாம் குளம், குட்டைகள், ஏரிகள், கால்வாய்கள் எல்லாமே நிச்சயமாக பாதுகாக்கப்படணும். அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதற்கேற்றவாறு முதலமைச்சரும் சரி, அந்த அமைச்சர்களும் சரி வேலைகளை செய்ய வேண்டும். அடுத்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் சமய அறநிலைத்துறை, சமூக நலம், மகளிர் உரிமை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, ஆதி திராவிடர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன். அடுத்து கடைசியாக முதல்வரின் முகவரின்னு ஒன்று இருக்குங்க. இது என்னென்னா, நமக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி, இந்த முதல்வரின் முகவரியில் நம்ம போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அதை அவர் கவனிக்க வேண்டும். இது ஒன் ஆஃப் த முதல்வரின் ரெஸ்பான்சிபிலிட்டி. கடைசியாக வர்றது லா, ரைட். ஸோ இந்தந்த துறைகளை கவனிக்கணும். இந்த துறைகள் அனைத்தும் மிக சரியாக சென்றால் நாம் மிக சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளோம். நாளைக்கு ஒவ்வொரு துறையும் இன்னிலிருந்து எப்படி அடுத்தடுத்த துறைகள் எப்படி இயங்கும், அதற்கான பட்ஜெட்டில் எப்படி போடுறாங்கங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.